வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க. சரி சரி கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த வேலையை பாருங்க. நிப்பாட்ட சொல்லி
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியின் தலைவர் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் ராஜா அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ரகு அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேல் மங்கை நாச்சியார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் செயலாளர் ரகு. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறொன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறை ஆண்மையை உணர செய்யும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடுவோம். எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறை ஆண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருட்புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி 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 சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் செயலாளர் ரகு அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சார்ந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். முத்திரை வச்சுக்கோங்க. முதுகு கொஞ்சம் நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நீண்ட மூச்சு காட்டு இழுக்கிறோம்.
ஒரு ஆழமான மூச்சு. அடுத்த மூச்சு. அடுத்த மூச்சு. அடுத்த மூச்சு. ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து நல்லா திறந்துக்கலாம். நன்றி. அடுத்த நிகழ்வாக சூரிய நமஸ்காரம். அனைவருக்கும் காலை வணக்கம். இரு கால்களையும் இணைத்து வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் தொங்கவிட்டு மெல்ல ஆழமான மூச்சு. காற்றை உள்ளெடுத்தவாறு கைகள் உயர்கிறது. பிரியாசனா, பாதகஸ்தாசனா மூன்றாவது நிலை. உடலை இரண்டாக மடித்த நிலையில் மூன்றாவது நிலை. நான்காவது நிலை வலது கழுத்து மேல இருக்கட்டும். ஐந்தாவது நிலை ஆறாவது நிலை ஏழு எட்டாவது நிலை ஒன்பதாவது நிலை வலது
10வது நிலை. 11, 12வது நிலை. உடலை நேராக வைத்து இயல்பான சுவாசம். சீராக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்த கால் எடுத்து வைத்து செய்கிறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை பிரயாசனா. மூன்றாவது நிலை பாதஸ்தாசனா. நான்காவது நிலை இடது. கழுத்து மேல இருக்கட்டுங்க. நன்றாக கழுத்து இழுக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது நிலை, நிலை 5, மலையினுடைய வடிவம் உள்ளது. 6, 7, 8வது நிலை. 9, 10வது நிலை. 11, சூரிய நமஸ்காரம். 12, 12. உடலை நேராக இலக்கமாக வைத்து கண்கள் மூடிய நிலையில் நிதானமாக ஆழமாக காற்றோட்டை சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். யோகா நமஸ்காரம். இது சூரிய நமஸ்காரம். அடுத்ததாக கோணாசனா. இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி வலதுபுறமாக சாய்க்கிறோம். வலது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று உள்ளிழுத்த நிலையில் மெல்ல கைகள் உயருகிறது. எதிர் திசையில் இடதாக சாய்கிறோம். முதுகுத்தண்டு நேராகும். ஜீரண உறுப்புகள் சீர்படுத்தப்படும். மேலும் இடுப்பு சதைகள் கரைக்கப்படும். ஓய்வு. நிதானமாக அடிவயிற்று பகுதி, நுரையீரல், பெருங்குடல் நிறையும் அளவுக்கு ஆழமான நீண்ட மூச்சுக்காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இரு கால்களுக்கும் இடைவெளி விட்டு
இரு காதுகளையும் பிடித்து கீழே அமரும் பொழுது காற்று வெளியேறுகிறது, மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து சுவாசம் சீராகவும் ஆழமாகவும் உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். அமரும் பொழுது காற்று வெளியேறட்டும், எழும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே அமர்ந்த நிலையில் ஆனந்த முத்திரை வைத்து சுவாசத்தில் கவனம். கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். உடலில் இறுக்கமில்லாமல் சுவாசம் தானாக இயங்கிக் கொண்டுள்ளது. எங்கும் தடையில்லாமல் காற்று உடல் முழுவதும் ஆழமாக பரவி மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இவ்வேளையில் உடலும் உள்ளமும் இறுக்கமில்லாமல் அமர்ந்துள்ளோம். உடலும் இலக்கமாக இருக்க வேண்டும், உள்ளமும் இலக்கமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் போராட்டமாக இருக்கும் பொழுது சுவாசம் தடைபடும். மனம் தடைபட்டால் சுவாசம் தடைபடும், சுவாசம் தடைபட்டால் மனம் தடைபடும். ஆகையால் இரண்டையும் விடுவிப்போம், சுதந்திரப்படுத்துவோம். உடலை நேராக வைத்து இடது கையில் சிம்முத்திரை வைத்து வலது கையில் பிரணவ முத்திரை வைத்து இடது நாசியில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றி இடதின் வழியாக உள்ளிழுத்து வலதின் வழியாக வெளியேற்றி வலதின் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இப்படி 7 சுற்று செய்கிறோம். எடுக்கக்கூடிய காற்று நிதானமாகவும் ஆழமாகவும் இருக்கட்டும். இக்காலை வேளையில் நல்ல உயிர்காற்று நிரம்பிய நேரத்தில் எங்கும் அமைதி நிலவிய நேரத்தில் இந்த அற்புதமான இந்த சுவாச பயிற்சி செய்வதால் மனம் சீரடைகிறது, உடல் சீரடைகிறது, பெருங்குடல் தூய்மைப்படுகிறது. நாம் எவ்வளவு காற்றை உள்ளிழுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருங்குடல் சுத்தமாகும். பெருங்குடல் சுத்தமாவதற்கு நுரையீரல் முழுவதும் உயிர்காற்று நிரம்பி இருக்க வேண்டும். அந்த உயிர்காற்றை நிரப்பும் நிகழ்வைத்தான் நாம் இப்பொழுது தொடங்கியுள்ளோம். மேலும் சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் என்பார்கள். இந்த
அண்டத்தை புரிய வேண்டுமானால் இந்த பிண்டம் நமக்கு புரிய வேண்டும். உடலை புரிந்து கொண்டால் உலகத்தை உள்ள அனைத்து உயிர்களுடைய இயக்கத்தை புரிந்து கொள்ளலாம் என்கிறார் திருமூலர். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஆக தன்னை அறியும் அறிவை அறிய வேண்டுமானால் சுவாச பயிற்சி நமக்கு பேருதவியாக இருக்கும். மேலும் மூளை நன்கு இயங்குவதற்கு பிராணசக்தி போதுமான அளவு தேவைப்படுகிறது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டுமானாலும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமானாலும் இப்பயிற்சி மிக மிக இன்றியமையாதது. ஆக நாமும் பயிற்சி செய்து மற்றவர்களையும் பயிற்சி செய்ய தூண்டுவோம். மேலும் நம்முடைய இதயம் சீராக இயங்க வேண்டுமானால், அதனுடைய துடிப்புகள் சீராக இருக்க வேண்டுமானால் நுரையீரலினுடைய இயக்கம் சீராக இருக்க வேண்டும். நாம் செய்யும் பொழுது இந்த முதுகுத்தண்டு சீராக இருக்க வேண்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டுமானால் உடலும் தலையும் நேராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தடையில்லாமல் சுவாசம் போவதற்கு ஏதுவாக இருக்கும். பத்மாசனத்திலோ அல்லது ஒரு கால் மட்டும் மேலெடுத்து போட்டு செய்வதாலோ நம்முடைய முதுகுத்தண்டு சீராகும். நீங்கள் இந்த நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது பிரமிடு எந்த நிலையில் இருக்குமோ அந்த ஒத்த நிலையில் இருக்கும். ஆக மேல இருக்கக்கூடிய சக்திகளை, காந்த சக்தியை, மின்காந்த சக்தியை ஈர்த்து கொள்வதற்கு, ஆகாய சக்தியை ஈர்த்து கொள்வதற்கு இந்த பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனா, புத்தர் போட்டிருக்கக்கூடிய நிலை, ஒரு கால் மட்டும் மேலெடுத்து போட்டிருப்பாரு, அந்த நிலையை போடும் பொழுது நமக்கு அந்த சக்தி முழுவதும் கிரகிக்கப்படுகிறது. 7 சுற்று செய்த பிறகு இடது நாசியில் வெளிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறோம். நிறைவு செய்து உள்ளே செல்லக்கூடிய காற்றையும் வெளிவிடக்கூடிய காற்றையும் கவனிக்கிறோம். இந்த பேரண்டத்தோடு இந்த சிற்றண்டம் இயங்கிக் கொண்டுள்ளது. அதை இந்த மனம் ஒரு பார்வையாளராக பார்க்கிறது, கவனிக்கிறது. சுவாசம் தடையில்லாமல் சீராக ஆழமாக உள்ளே சென்று மெதுவாக இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த ஒப்பற்ற இந்த வாழ்வியல் கல்வியை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்தி கொண்டுள்ளோம். மேலும் இந்த கல்வியை மற்றவர்களும் உபயோகித்து உயர வழிவகுப்போம், துணை செய்வோம். வணக்க முத்திரை வைத்து இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். இன்று நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டும்.
அதற்கு இந்த உடலும் உள்ளமும் துணை செய்ய வேண்டும். எங்கும் அமைதி நிலவ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. ஆனந்த முத்திரை. கண்கள் மூடிய நிலையில் சுவாசத்தையே கவனிக்கிறோம். சுவாசத்தோடு புருவ மத்தியை கவனிக்கிறோம். புருவ மத்தியிலிருந்து உச்சித்துளை, நாம் பிறக்கும்போது உள்ள அந்த தலை உச்சி நிலையை கவனிக்கிறோம். அப்படியே உச்சித்துளையிலிருந்து முதுகு தண்டுவடத்திற்கு கொண்டு வருகிறோம். முதுகு தண்டுவடத்திலிருந்து மூலாதாரத்திற்கு கொண்டு செல்கிறோம். கருவாய்க்கும் எருவாய்க்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி மூலாதாரம். அந்த மூலாதாரத்திலிருந்து அப்படியே கவனத்தை மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். சுவிட்டாதானம் என்று சொல்லக்கூடிய சக்கர நிலை தொப்புள் பகுதிக்கும் மூலாதாரத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. மணிப்பூரகம் தொப்புள் பகுதி, அநாதகம் நெஞ்சக பகுதி, விசுத்தி தொண்டைக்குழி, ஆஞ்ஞை புருவ மத்தி, சகசாரம் தலை உச்சி பகுதி. உடலில் எங்கு சமநிலை இழந்தாலும் இந்த மையங்களில் சமநிலை இழக்காமல் வேறு இடங்களில் சமன் இழக்காது. ஆக ஒரு குளத்தில் கல்லை எறிந்தால் அந்த கல் எரிந்த இடங்களிலிருந்து அலையலையாக பரவுவது போல் நம்முடைய இந்த மையங்களில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அலையலையாக பக்கவாட்டில் அதிர்வை ஏற்படுத்துகிறது. ஆக இந்த முதுகுத்தண்டை நேராக வைத்து செய்யக்கூடிய பயிற்சியால் உடலெங்கும் அமைதி நிலவச் செய்ய முடியும். அந்த அமைதியில் உள்ளமும் அமைதியாகும். உள்ளத்தை சீர்படுத்தியும் இந்த உடலை சீர்படுத்தலாம், உடலை சீர்படுத்தியும் இந்த மையங்களை சீர்படுத்தலாம். ஆக இரண்டு வகையிலும் சீர்படுத்தி சமநிலைப்படுத்தி இந்த உயரிய பிறப்பை, இறை உணர்வை, இறை ஆற்றலை புரிந்து அமைதி அடைவதற்கு இந்த அட்டாங்க யோக கல்வி நமக்கு துணை செய்யும். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 4ஆம் பாகம். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நமக்கு தேவைப்படுற சில ஐடியாக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் சில அம்மாக்களுக்கு பால் சுரக்காது. ஏன் சுரக்காது? அதுக்கு காரணம் 7. சாப்பாடை தப்பாக சாப்பிட்டா உணவு செரிமானம் ஆகலைன்னா அம்மாவுக்கு பால் சுரக்காது. தண்ணி குடிக்கிற தண்ணியில் தோஷம் இருந்தாலோ தண்ணியை ஒழுங்காக குடிக்காட்டியோ பால் சுரக்காது. மூச்சுக்காற்று குப்பையான காற்று இருந்தாலோ, கொசுவத்தி பயன்படுத்திட்டு இருந்தாலோ, தூசு நிறையா இருந்தாலோ, காற்றோட்டம் இல்லாத படுத்திருந்தாலோ பால் சுரக்காது. அம்மாவுக்கு உழைப்பு வேணும். கையை காலாட்டி நடக்கணும், வேலை செய்யணும். ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா பால் சுரக்காது. அடுத்தது தூங்கணும், நிம்மதியாக தூங்கணும். தூக்கம் ஒழுங்காலன்னா பால் சுரக்காது. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு. 6வது மனசு. அந்த அம்மா நிம்மதியாக இருக்கணும். டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை, சண்டை இருந்துச்சுன்னா பால் சுரக்காது. 7வது ப்ரெக்னென்ட். அம்மா மாதம் ஆயிட்டாங்கன்னா பால் சுரக்காது. அதனால் அம்மா என்ன பண்ணணும், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தைக்கு கன்சீவ் ஆகிடக்கூடாது. அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். முதல் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்க, 5-6 மாதம் ஆச்சு. திடீர்னு நீங்கள் மாதம் ஆகிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் சுரக்காது. ஏன்னா மாதம் ஆகிட்டிங்கல்ல, புது குழந்தை ரெடி பண்ணுறதுக்கு உடம்பு போயிடும். அதனால் சாப்பாடை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி சாப்பிடுங்க, பால் சுரக்கும். தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி தண்ணி குடிங்க. எப்படி ஒழுங்காக உழைக்கணும், மூச்சு காற்று எப்படி ஒழுங்காக இழுக்கணும், எப்படி தூங்கணும், மனசை எப்படி ஒழுங்காக வச்சுக்கணுங்கிறதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் பால் சுரக்கும். குறிப்பாக மாசமாயிடக்கூடாது. பல பெண்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கணவரோட ஒன்று சேர்ந்து மாசமாயிடுறாங்க. தெரில அவங்களுக்கு. அது என்ன ஆகுது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்காமல் போயிடுது. அதனால் நாம் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 7 விஷயங்களை ஒழுங்கு செய்தால் குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும். பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு கீரை இருக்கும், வெத்தலை மாதிரி பெருசாக இருக்கும், தண்டு வந்து ரோஸ் கலரில் இருக்கும். எல்லா வீட்லையும் வளருங்க. இது என்ன பண்ணணும், மாதமாக இருக்கும் பொழுதே வீட்டில் பசலை கொடி போட்டு வீடு ஃபுல்லாக வச்சுருக்கணும் ரெடியாக. பசலைக்கீரை எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ பால் சுரக்கும். பாலுக்கு பசலைக்கீரை தான். இல்லை வெத்தலை, டெய்லி 2 வெத்தலை தூக்கி வாயில் போடுங்க, வெத்தலையை மென்னா பால் சுரக்கும். இந்த மாதிரி இயற்கையாக பால் சுரக்கிறதுக்கு 500 ஐடியா இருக்குது. தாத்தா பாட்டி கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பால் சுரந்துடும். அடுத்தது, எந்தெந்த நேரங்களில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடாது. அம்மா பசியோடு இருந்தால் கொடுக்கக்கூடாது. அம்மா ஒருவேளை பசியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பால் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகாது. இந்த பசியோடு கொடுத்தீங்கன்னா குழந்தையும் நல்லா இருக்காது, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் கவலை, கோபம், டென்ஷன், பயம், சண்டை, விரக்தி, வஞ்சம், இந்த மாதிரி கடுப்பில் இருக்கும் பொழுது பால் கொடுக்காதீங்க. அதுவும் கடுகடுன்னு வளர்ந்துடும். நீங்கள் எந்த உணர்வோடு பால் கொடுக்குறீங்களோ குழந்தைக்கு அதே உணர்வு தான் வரும். எனவே இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் உணர்வுகள் இருக்கும் பொழுது, எதிர்மறை சிந்தனையெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணி அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி நார்மலாக வந்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுங்க, நல்லாயிருக்கும். நெகட்டிவாக இருக்கும் பொழுது பாசிட்டிவாக எப்படி வர்றதுங்கிறத ரங்க ராட்ன ரகசியம்னு நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன். சீக்ரெட் அப்படிங்கிற படம் இருக்குது, அதை உடனே பாருங்கள். எவ்வளோ பெரிய நெகட்டிவான மனசாக இருந்தாலும் ஒரு வினாடியில் பாசிட்டிவாக மாற்றிட்டு நீங்கள் பால் கொடுத்துடலாம். அடுத்தது, காய்ச்சல் அப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது.
குழந்தைக்கு காய்ச்சலப்போ இல்லைங்க, அம்மாவுக்கு காய்ச்சலப்போ. அம்மா காய்ச்சலோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கொடுங்க. அதாவது நீங்கள் காய்ச்சல் கூட இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுதா, உங்கள் உடம்புடைய சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக வேலை செஞ்சிட்ருக்கும். நீங்கள் இப்போ பாலை கொடுத்தீங்கன்னு என்ன ஆகுன்னா, நீங்கள் வீக் ஆயிடுவீங்க. இன்னும் காய்ச்சல் ரொம்ப லேட் ஆகும். அதாவது அம்மாவுக்கு காய்ச்சலுங்க, குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா 3 நாளில் சரியாயிடும். கொடுத்தீங்கன்னா 7 நாள் ஆகும், அவ்வளோதான். கொடுக்குற தப்பெல்லாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சலப்போ கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அம்மா சீக்கிரமாக காய்ச்சல்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைங்க, இந்த குழந்தை ஆட்டுப்பால் மாட்டுப்பால்லாம் குடிக்காதுங்கன்னா நீங்கள் கொடுத்துக்குங்க, பரவாயில்ல, தப்பெல்லாம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். பர்ஃபெக்டாலாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா தப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிறோம் என்ன விஷயம். எனவே முடிஞ்ச வரை காய்ச்சலில் பால் கொடுக்காதீர்கள். ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கொடுங்கள். இல்லை என்றால் பரவாயில்லை கொடுங்கள், பயப்படாதீர்கள், தைரியமாக இருக்கும். அடுத்தது, தாம்பத்தியம் முடிச்சுட்டு உடனே பால் கொடுக்கக்கூடாது. தாம்பத்தியம் முடித்தா ஒரு மணி நேரம் நல்லா கண்ணை மூடி தூங்கி, இல்லை அரை மணி நேரம் தூங்கி, தூங்க கூட வேண்டாம், அப்படி ஒரு செகண்ட் உங்களை மறந்து தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் பால் கொடுத்தீங்கன்னா அந்த பால் குழந்தைக்கு நல்லபடியாக இருக்கும். தாம்பத்தியம் கணவனும் மனைவி ஒன்று சேர்ந்துட்டு அந்த ஒரு வைப்ரேஷன்லேயே நீங்கள் பால் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு நல்லது இல்லைங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, அம்மாவுக்கு பால் சுரக்கலை, என்ன பால் கொடுக்கலாம்? ஆட்டுப்பால் கொடுக்கலாம், இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுக்கலாம். ஆட்டுப்பால் தான் சிறந்தது. ஒருவேளை ஆட்டுப்பால் இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுக்கலாம். வெள்ளாட்டு பால் இருக்கு இல்லைங்களா, அது குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் ஆடுகள் குறைவாக இருந்தது, மாடுகள் நிறையா இருந்தனால மாட்டுப்பால் கொடுத்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆட்டுப்பால் குடித்தா அறிவழிஞ்சு போகும்னு, காராம் பசு ஒட்டி வாராண்டி தாய் மாமன்னு. அது தவறு. ஆட்டுப்பால் நல்லது, மாட்டுப்பால் நல்லது, பட் மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்தது. ஆட்டுப்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், முடியலன்னா நீங்கள் மாட்டுப்பால் கொடுக்கலாம். மாட்டுப்பால் அதிகமாக இருக்கிறனால நாம் அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். அடுத்தது, இந்த ஆட்டுப்பால் கொடுக்கும் பொழுது அதை வெள்ளை கலர் பருத்தி துணியில் ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வெள்ளை கலர் பருத்தி துணியில் சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் ஃபில்ட்ரு பண்ணணும். அதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கிருமியெல்லாம் ஒட்டிக்கும், நல்ல தண்ணி கீழே வந்துடும். ஆனால் பாலை வெள்ளை துணியில் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா சத்தெல்லாம் மேலே நின்றுடும். அதனால் பால் கொடுக்கும் பொழுது வெள்ளை கலர் பருத்தி துணியில் இந்த ஃபில்ட்ரு பண்ணி குடிங்கன்னு யாராவது சொன்னால் அதை கேட்காதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏங்க, பால் சுரக்குது இல்லைங்களா ஆடு மாடு, அதுவே பாலே நல்லது தான். அதில் ஒன்றும் சுத்தமெல்லாம் ஒன்றும் படுத்த வேண்டாம். பால் சுத்தின்னு எதுவுமே கிடையாது, பால் அப்படியே குடிக்கலாம். அதனால் ஆட்டுப்பாலும் சரி மாட்டுப்பாலும் சரி அப்படியே கொடுங்க. எதுவும் ஃபில்டர்லாம் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தால் குழந்தை வளர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து குழந்தை வளர்ப்பை பற்றி நமக்கு சிறப்பாக கூறி வந்தாலும் இதனுடைய பயன்களை பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டு சிறப்பாக பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். நேற்று இதுல ஒரு 2 நாளைக்கு இணைந்த நபரை கூட நேற்று போன் பண்ணி சொன்னாங்க, இந்த ஐயா சொல்ற இந்த குழந்தை வளர்ப்பு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியில அப்படிங்கிறதையும் வலியுறுத்தினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஐயா சொல்ற ஒவ்வொரு நிகழ்வும் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக ஏற்றுக்கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்விலே நமக்கு நல்ல ஒரு சிந்தனை அளித்த இளர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்கள் காய்கறி பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான ஒரு வழிமுறைகளையும் நல்ல ஒரு சிந்தனைகளையும் அளித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று காய்கறிகளின் பயன்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதன் வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க வருகிறார்கள். அலமேல் மங்கை நாச்சியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில்
மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறுகிறேன். ஒவ்வொரு வாரமும் காய்கறியோடைய தனிச்சிறப்புகள் பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த காய்கறிகள் பற்றி பார்த்தோம்னா எத்தனை பேர் இது பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஆனா காய்கறியை சாப்பாட்டுல சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொன்றுமே அற்புதம் தான். ஒவ்வொரு செயல்களும் அற்புதம் தான். ஒவ்வொரு படைப்பும் அற்புதம் தான். அந்த அற்புதத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் காய்கறிகள். இந்த காய்கறிகளோட தன்மைகள்ல ஒவ்வொரு காய்க்கும் சிறப்பு நாட்டு காய்கறிகள் பார்த்தோம். மற்ற கீரை வகைகளையும் பார்த்தோம். மற்ற இடத்துல விளையக்கூடிய காய்கறிகளையும் பார்த்தோம். ஒவ்வொன்றும் நமக்கு உடலுக்கு எப்படிலாம் பயன்படுது, எந்த அளவு சக்தியாக மாறுது, எப்படி உண்பது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பார்த்தோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்புகள் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு இயற்கை வாழ்வியல் முகாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மினரல்ஸ் தான் வேணும், இல்ல அதிகமான நார்ச்சத்து உள்ள பொருட்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தங்க வச்சு அங்க உணவு கொடுக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த உணவுல நீங்க சாப்பிட்ற உணவுல சாதம் ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவு தான் இருக்கு. காய்கறிகளோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு இருக்கு. அவங்கவுங்க தேவைகள் பொறுத்து தருவாங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த உணவுகளை எடுக்கும்போது அங்க உள்ள எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா எளிமையா ஜீரணமாகி குடல்கள்ல நல்லா உறிஞ்சப்பட்டு தேவை உள்ள சத்துக்கள் எடுக்கப்பட்டு மலக்கழிவுகள் நன்றாக வெளியேறிவிடும். இந்த மலக்கழிவுங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்றோம். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட் அரிசி உணவுகளை குறைச்சிட்டு அதிகமா காய்கறிகளை அது நீங்க பச்சையா சாப்பிடுவீங்களோ இல்ல வேக வச்சு சாப்பிட்றீங்களோ அது இல்லை, அந்த வேக வச்சு எடுத்தீங்கன்னாலும் சரி. இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடலும் ரொம்ப ஜீரணம் படுறதுக்கு சிரமப்படாம ஈஸியான செயல்முறைகள்ல இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியில இந்த சத்து இருக்கு, இந்த காய்கறியில எது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த காய்கறிகளோட இன்னமும் நார்ச்சத்து உடம்புல ரொம்ப ஹைப்பு. இப்போ கொழுப்பு அதிகமா இருக்கு உடம்புல, இதனால உடல் எடை அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லி கேட்டு வருவாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னா சாப்பிடாம இருந்து பட்னி போட்டு உடம்ப குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணீங்கன்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் யாருமே கிடையாது. தேவையில்லாம எல்லாத்தையும் எடுத்துடுறது, அப்புறம் வெற்றியில மொத்தமா பட்னி போட்டு உடம்ப வதக்கி இப்படி செய்யும் போது என்ன ஆயிரும்னா உடம்பு தண்ணியில இழந்து விட்டுரும். உடம்புல உள்ள எனர்ஜிகள் இதாயிடும். அங்க வெயிட் லாஸ்க்கு நான் சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் இயற்கை உணவு, ஒரு நேரம் சிறுதானிய உணவு, ஒரு நேரம் சாதாரணமா ஆர்டினரி உணவுகள். சரிங்களா? இப்படி என்ன இன்னைக்கு சாதாரணமா எடுத்துட்டு இருக்க இட்லி தோசை இந்த விஷயத்த அதே உணவை இட்லி தோசை ரெகுலரா ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுவேன். அப்போ இங்க காய்கறிகள் நார்ச்சத்துக்கள் அதிகமா எடுத்து கொடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கும்.
இதுல பஞ்சபூதங்களோட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ரொம்பவே நடக்கும். பஞ்சபூதம் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லலாம். இப்ப இந்த நெருப்பு சக்தி உடம்புல இருந்தது, உடம்புல வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப ஒவ்வொரு காய்கறிகள் நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? அப்ப உடம்புல வந்து நெருப்பு உஷ்ண வரையும் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத விட, அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எலும்பு வந்து பலம் இல்லாம போயிடும். எலும்புகள் தொந்தரவு இருக்கும், எலும்புகள்ல வலி இருக்கும், சதைகள்ல வலி வேற, எலும்புகளோட வலி வேற. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எலும்புக்குன்னு பார்த்த ஒரு உணவு, அற்புதமான ஒரு உணவு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த தேங்காய் வந்து அதிகமா உணவுல இதை சமைச்சு பயன்படுத்தக்கூடாது. சமைக்காம தான் ஒண்ணு காலையில ஒரு நேரம் தேங்காய் பழமா சாப்பிட்றது அற்புதம். அப்படி இல்லைன்னா நீங்க செய்ய உணவுப் பொருட்கள்ல தேங்காவை கடைசியா திருவி போட்டு பயன்படுத்துங்க, அல்லது தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ப எலும்புகள் பலப்படுறதோட அப்ப என்ன, நம்மளுக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்கும் போது உடல்ல கழிவு தேக்கம் இல்லாம அருமையா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதே இது நம்ம உடம்புல புளிப்பு அதிகமாயிடுச்சு, புளிப்பு அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணும், உடம்பு வந்து நல்லா வெயிட் கூடிக்கிட்டே போகும். சதைப்பற்றுகள் வந்து அங்கங்க வந்து கொழுப்பு ஜீரணமாகும், சதைப்பற்றுகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இப்படி உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நேர உணவா நீர் காய்கறிகள் மட்டும் வேக வச்சு கொடுக்கணும். நீர் காய்கறிகள் என்னென்ன, சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், வெண்பூசணி. இதுல வெண்பூசணினா ரொம்ப அற்புதமா வளரும். அப்ப அதை வந்து பச்சையா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதம். பச்சையா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது இந்த காய்கறிகள்லாம் கலந்து கலவையா கூட எடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஒரு காய் தான் பிடிக்கும் அப்படின்னா எடுத்து ஒரு மணி நேரம் நீங்க மோர்ல ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சோன்னா மிளகு சீரகம், கொஞ்சோன்னா உப்பு மட்டும், ஏற்கனவே உப்பு அந்த சாதாரண உப்பு போதும், தேவைன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டு அதுல தேங்காய் பூவையும் கொஞ்சம் துருவி அந்த உணவை சாப்பிட்டு பாருங்களேன். அதே நீங்க வேக வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப சுவையோட அற்புதமா வேலை பார்க்கும். அப்ப ஈஸியா எளிதில் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடம்புல எனர்ஜி லெவலோட இருக்கும். நிறைய என்ன சொல்லுவாங்க, பட்னி போட்டுட்டு உடல் எடையை குறைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. நம்ம டயர்ட் ஆகக்கூடாது. நீங்க ஒல்லியா இருக்கீங்களா குண்டா இருக்கீங்களா அது வேற விஷயம். அங்க வந்து உடல் வந்து சோர்வடையக்கூடாது. எப்படி இருந்தாலும் உடல் வந்து நல்ல பக்குவ நிலைக்கு செயல்பாட்டுக்கு இருக்கணும். நீங்க கீழே உட்கார்ந்து எதிரிக்கணும், கீழே படுக்கணும், நடக்கணும். அவங்களால வந்து எவ்வளவு வேலைகள் செய்ய முடியுமோ அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். ஆனால் நான் டயட்டை ஃபாலோ பண்ணேன், இன்னும் நிறைய டயட் வகைகள்லாம் இப்போ சொல்றாங்க. அப்போ அந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணேன், யூடியூப்ல பார்த்தேன், இதுல ஃபேஸ்புக்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த உணவு முறை எப்படி ஒத்துக்கிறோமோ அந்த உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஏத்துக்கறல அப்படின்னா விட்டுருங்க. இந்த எலும்பை வந்து பாதுகாக்கக்கூடியது தேங்காவை பற்றி பேசு. அப்போ வந்து உடல் எடைகளை குறைக்கிறதுக்கு நீர் காய்கறிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே இது உடம்புல ரத்தமா மாறணும், ரத்த சத்து கம்மியா இருக்கு, ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வாரத்துல ஒரு 2 நாளாவது வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை சமைச்சு ஏற்கனவே பக்குவப்படுத்துற முறைகள்லாம் சொல்லியிருந்தோம். அந்த வாழைப்பூ, வாழைக்காயை வந்து பச்சையா சாப்பிடணும். எடுத்துக்கிட்டு அதோட ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பீட்ரூட்டை வந்து சொல்லியிருந்தோம். பீட்ரூட் வந்து தனியா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரத்தமாக மாறாது. அதோட என்ன பண்ணணும், கருவேப்பிலையை கலந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி உணவு வகைகளை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் ஊறுறதுக்கு எளிமையா ஜீரணமாகிற ஒரு விஷயத்துக்கு வந்து வேலை பார்க்கும்.
இன்னும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல நரம்புகள்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு, வெரிகோஸ் வெயின் மாதிரி இருக்கு, வெடைச்சிருக்கு. நரம்புகள் பலவீனம் அப்படின்னா நம்ம நரம்பு சுருண்டு இருக்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. எந்த வேலை பார்த்தாலும் கையை தூக்கம்னா கூட வலி வரும். உடம்புல வலிகள் வந்து அங்கங்க வந்து பயங்கரமா தேங்கி இருக்கு, நடந்தீங்கனாலும் தேக்கி இருக்கும். அப்படி உள்ளதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காய் வந்து சீனி அவரைக்காய் பற்றி பேசணும். இந்த சீனி அவரைக்காய் வந்து தயவு செஞ்சு சமைச்சு பயன்படுத்த வேண்டாம், அப்போ வலிகள் வந்து அதிகமாயிடும். இன்னும் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, சீனி அவரைக்காய் எடுத்தோடனே வந்து எனக்கு வந்து மலக்கழிவு வந்து அதிகமா வெளியேறிடுது, எனக்கு சேரலை அப்படின்லாம் சொன்னாங்க. உங்களுடைய ஜீரணத்தன்மை வந்து அந்த அளவு வந்து கெட்டு போயிருக்கு. அப்ப அந்த சீனி அவரைக்காயை எந்த முறையில சேர்த்துக்கிறலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 காய் சீனி அவரைக்காய் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 20 கிராம் கருப்பு திராட்சை, உலர் திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி வாங்குறோம்ல, அந்த உலர் திராட்சை, அதோட ஒரு 3 வெத்தலை, இதை 3ஐயும் சேர்த்து அடிச்சு ஜூஸா உள்ள இறக்குங்க. இது வந்து உடம்புல அவ்வளோ அற்புதமா அவ்வளோ எனர்ஜியா வேலை பார்க்கும். விரத காலங்கள்ல இதை ஒரு நாளைக்கு ஒரு 2 டம்ளர் ஜூஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உடம்பு அன்னைக்கு நாள் முழுவதும் அவ்வளோ எனர்ஜி இருக்கும். செரிமானம் இல்லை, செரிமானம் இல்லாம சிரமப்பட்டு இந்த உணவு செரிமானமின்மையினாலதான் இந்த பச்சையா ஜூஸ் எடுக்கினாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, உடனே வந்து மலை கழிவா வந்து வெளியேற்றி விட்டுருது, இல்ல சிலருக்கு வயிறு வலிச்சு வெளியேற்றுது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய செரிமானங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு உடனே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த வெத்தலை, சீனி அவரைக்காய், கருப்பு உலர் திராட்சை உடம்புல உள்ள வலிகளையும் குறைக்கும், உடம்புல உள்ள எனர்ஜிகளையும் குறைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய சொந்தக்காரங்க தான், அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, கருப்பை கட்டி, கருப்பையில வந்து நீர் கட்டி வந்து பெரிய கட்டியாவே ஆரம்பிச்சு, கருப்பை இறக்கம், அதோட என்ன பண்ணுது, குடல் இறக்கம், இந்த 3 விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டது. அப்ப மருத்துவமனைக்கு செல்லும் போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணிடணும், இந்த அளவுல வந்து வச்சிருக்க கூடாதுன்ட்டு அவங்க வந்து ஒரு கலந்தாய்வுக்காக நீங்க வந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட சொல்லும் போது, இதுக்கு விஷயங்கள் இருக்குங்க, நேரமாகும், ஆனா நீங்க சொல்ற முறைகளை பயன்படுத்தினா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுனேன் அப்படின்னா, முழுமையா வந்து உணவுகள்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் மாற்றிவிட்டோம். வந்து ஃபர்ஸ்ட் எளிமையா ஜீரணமாகிற மாதிரி ஒரு நேரம் கஞ்சியா எடுக்க சொன்னோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை காய்கறிகள் ஜூஸ் வகைகளை அவங்க உடல் தன்மைக்கு ஏற்றபடி கொடுத்தோம். அடுத்ததா வந்து இரவு நேரம் ஒன்று பழங்களை மட்டும் எடுக்க வச்சோம். இவங்க உடம்புல வந்து என்னது, இந்த வாயுங்கிற ஒரு விஷயம்தான் கட்டிகளாக நம்மளுக்கு காட்டுற ஒரு விஷயத்த காட்டுது. அப்ப அது பிரிதலுக்குரிய விஷயத்த செய்யும்போது அவங்க என்ன, அவங்களுக்கு வந்து அப்படின்னா ஒரு மாதவிடாய் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க, வழியில துடிப்பாங்க, போக்கு அதிகமா இருக்கும், அவங்களால உட்காரவே முடியாது. அப்ப இந்த உணவை வந்து அந்த மாதவிடாய்க்கு 20 நாள் முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பயே அடுத்த மாதவிடாய்க்கு வந்து வலி அவங்களுக்கு ஒரு 50% வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 மாத காலங்களாக வந்து அவங்க இந்த மாதிரி உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு உடம்புல கட்டிய வலியில இருந்ததே தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எங்கேயாவது ஒரு சில விஷயங்களுக்கு வெளியில போய் சாப்பிட்டாங்க செஞ்சாங்க அப்படின்னா, அந்நியாரம் எனக்கு வந்து வேற உணவுகள் சேரல, சிரமப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப எல்லாராலையும் வந்து எப்பயும் ஒண்ணு போல இருக்கவே முடியாது, வெளியில எங்கேயாவது போனாங்கன்னா அங்க உள்ள உணவு சாப்பிட முடியும். அப்ப அங்க உணவு எடுத்தீங்கன்னாலும் எளிமையா ஜீரணமாகிற மாதிரி காய் எங்க போனாலும் கிடைக்கும்,
அந்த காய்கறியை நீங்க அதிகமா எடுத்து அந்த உணவை எடுத்துக்கோங்க. இரவு டிஃபன் வகைகளா இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு சூப்போ ஏதாவது எடுத்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு திரும்பவும் வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா வெளிநாடுகள்ல உள்ளவங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, பீஸா சாப்பிட்டாங்க, பர்கர் சாப்பிட்டாங்க, இப்படிதான் நம்ம சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கோமா? அதை சாப்பிடும்போது அவங்க கூட என்ன எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. அவங்க நாட்டுல வேற ஒண்ணுமே கிடைக்கல, அதுதான் கிடைக்குது, அதை சாப்பிடுறாங்க. அது இப்ப சீனாக்காரங்கெல்லாம் எடுக்க போகுது நூடுல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யற ஒரு கிழங்கு வகை நூடுல்ஸே வேற ஒரு மெட்டீரியல், நம்ம செய்யற மெட்டீரியல் வேற. முதல் விஷயம். அடுத்து என்னன்னா அவங்களுடைய உணவுல சூப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்காது. அது ஏதோ ஒரு கீரை சூப்போ, காய்கறி சூப்போ, நான்வெஜ் சூப்போ, ஏதாவது ஒரு சூப் ஐட்டங்களா அவங்க எடுப்பாங்க. அதை உள்ள எடுத்துட்டு தான் இந்த உணவை எடுப்பாங்க. அப்ப அதை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அவங்க குளிருக்கும் அவங்களுடைய வெயிலுக்கும் அவங்க கிளைமேட்டுக்கு தாங்குற மாதிரி அந்த உணவுகளை வந்து வச்சுக்கிட்டோம். செரிமானத்தை பாதிக்காது. இதே இது மிற்ற குளிர் நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா சாலட், காய்கறி சாலட் தான் எடுப்பாங்க. அந்த உணவை ஒரு பவுல் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வந்து இருக்கோ, என்ன அவங்களுடைய உணவா இருக்கோ அந்த உணவை எடுக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் தின்னுட்டு மித்ததை ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் உடம்புல? அவங்க ஃபாலோ பண்றாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, ஏன் அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த உணவு விஷயத்துல யாரையுமே இன்னைக்கு திருப்திப்படுத்துறதுங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அங்க முறைகளை நீங்க எங்கேயாவது போயிருந்தீங்க அப்படின்னா அங்க முறைகள், அவங்களுடைய வகைகள், அவங்களுடைய பாரம்பரிய வகைகள் அவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அங்கேயும் நம்மளை மாதிரி அதை வந்து பயன்படுத்த முடியாம ஃபாலோ பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தொந்தரவுகள் அங்கேயும் இருக்கதான் செய்யும். இது வந்து நிறைய உணர்ந்திருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்து வந்து அனுபவப்பட்டிருக்கோம். நிறைய சொன்னாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை நிறைய பேர் சொல்லும் போது எப்ப பார்த்தாலும் என்ன உணவை பத்தா திங்கக்கூடாது திங்கக்கூடாது, யாருமே திங்கக்கூடாதுன்னு சொல்லல. தேவைக்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அதை மட்டும் பயட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அளவு மீறி எடுத்தவங்களுடைய நிலைமைகள்லாம் இன்னையோட காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தையே அந்த உணவை எடுத்து முடிச்சுட்டு, ஏன்னா எப்ப பார்த்தாலும் அடிக்கடி பிரியாணி, அடிக்கடி பரோட்டா, ஏதாவது அசைவ உணவுகள் வந்து கடைகள்ல அதிகமா எடுத்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிரமத்துல ஒரு குழந்தைலாம் வந்து நல்ல வசதியான குழந்தை இதுதான் சாப்பிடுவோம், இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா கொடுத்து இப்பயே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கேன்சர் கம்ப்ளைண்ட்ல வந்து வலிகள், வேதனைகள். அப்போ ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு வந்து உணவுகளை மாற்றி விட தொந்தரவுகள் நல்லா குறைய ஆரம்பிச்சு. அப்போ அந்த குழந்தைகிட்ட எடுத்து சொன்னோம், பார்த்துக்கோப்பா, நான் எந்த உணவுமே உன்னை வந்து கட்டாயப்படுத்தலை சாப்பிடுங்க, அது சாப்பிட்டா என்ன நடக்குது, இது சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னு நீங்களே உணர்ந்துக்கோங்க, நீங்களே மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களா வந்து ஒரு நாள் வரப்ப சொன்னாங்க, ஆமா ஆண்டி, நான் சாப்பிடுவேன், இதுல குர்குரே சாப்பிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வலி கூடிடுச்சு, அப்ப இந்த இது பப்ஸ் சாப்பிட்டேன்னா எனக்கு கூடிச்சு, அப்ப இதை எடுக்கும்போது வந்து எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இது மாற்றம் வரவும் சரி உனக்கு எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை மாறிடுச்சு. ஏன்னா அது வழியில வேதனையில துடிக்குது பார்த்தீங்களா. நான் இப்படி வச்சுதான் எல்லா குழந்தையும் உணர வைக்கணும்னு நினைக்காதீங்க. வீட்டுல வந்து நம்ம பெரியவங்க மாறுங்க, நம்மளைகளை பார்த்து கண்டிப்பா வந்து மாறுவாங்க. அவங்களுடைய உணவுகளை ஆசைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்துக்கோங்க, மற்றபடி ரெகுலரா வாங்கி கொடுத்து அவங்க உணவை வந்து கெடுத்துறாதீங்க. அப்ப அப்படி கொடுத்தீங்கனாலும் அந்த உணவுக்கு வந்து ஒரு சூப்போ, இந்த மாதிரி காய்கறிகளோ, இல்லை ஒரு நேர உணவு வந்து பல உணவுகளாவோ போடுங்க. இதுல வெளியில போய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் பட்னியாவது போடுங்க.
அதிகமா சாப்பிட்டுருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஒரு நேரம் வந்து பட்னி போட்டுருங்க. அப்படியாவது அந்த கழிவுகளை செரிமானம் பண்ணி நடக்கிற விஷயத்த பாருங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்து 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 வந்து அந்த உடம்ப வயிற்றையும் கெடுத்து இரைப்பையை கெடுக்கிற வேலையை வந்து பார்க்க வேண்டாம். அது எவ்வளவுதான் சிரமப்படும், எவ்வளவுதான் உழைக்கும், நமக்காக உழைச்சி உழைச்சி தேஞ்சி போற நிலைமையில தான் அது வந்து இருக்கு. இன்னும் சிலர் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. காய்கறிகள்ல வந்து இதுல வந்து நிறைய வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு தான் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சர்க்கரை அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு சின்ன தீர்வை சொல்லிடுறேன். சர்க்கரை வியாதிகள் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய மேக்சிமம் அவங்களோட தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் இழந்து இழந்து போகும். அதிகப்படியான உடம்பை விட்டு நீர் இழக்கும், உடம்புல நீர் சத்து இல்லாம போயிடும். அடுத்ததா வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், அந்த அப்படி உள்ளவங்களுக்குலாம் தோல்ல வந்து கருப்பு கருப்பா வெள்ளை மாதிரி படிய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா இன்னைக்கு கால்கள்லாம் நிறைய பேருக்கு அதை சொரியாசிஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் வந்து சொல்லிக்கிறாங்க. அதனுடைய முந்தின ஸ்டேஜா வந்து கருப்பு கருப்பாம ஒரு படிவம் வந்து அடைய ஆரம்பிச்சு. அப்போ சுகர் லெவலும் உடம்புல கூடிக்கிட்டே இருக்கு, குறையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு அற்புதமான காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூக்கல். இந்த நூக்கலை வந்து ஒரு 20 to 30 ml சாறு எடுத்து அதனோட கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்து காலையிலையும் மாலையும் 2 நேரம் எடுத்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகரோட அளவு மாறுது. அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் பிரிதல், அதிகமா நீர் பிரிஞ்சு மலம் போகாம சிரமப்படுறாங்கல்ல, அந்த தொந்தரவு மாறுது. உடம்புல ஏன்னா சுகர் பேஷண்ட் நிறைய பேருக்கு அரிப்புகள் வந்து உருவாகுது, நேரம் அரிச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தொந்தரவுகள் மாறுறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது. இந்த முள்ளங்கி நூக்கல் சாறுகளை வந்து ஒரு 10 நாள் எடுத்துட்டு நீங்க அடுத்து வந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள், அதுக்கு முன்னாடியே உடல் ரீதியாக நடக்கிற மாற்றங்கள் வந்து நன்றாக தெரியும். இந்த ஒரு அற்புதமான விஷயத்த தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படுத்துங்க. இதுக்கான உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்வி முறைகள் இருந்தால் கேட்கும். மேடம் சீனி அவரைக்கான்றது என்னது மேடம்? கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கய்யா. ஓகே ஓகே. கொத்தவரங்கா. நன்றிமா. நன்றியா. இந்த டவுட் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு ஐயா. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இந்த ஏரியா பக்கம் சீனி அவரைக்கா, ஒவ்வொரு மித்த ஏரியால கொத்தவரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தவரங்காய் ஏன்னா அவரைக்கால வேற வகையோ நம்ம நினைச்சோம். இப்ப அம்மா சொன்னதுல யாருக்காச்சும் சில டவுட்டுகள் இருந்தா கேட்டுக்கலாம், கேட்டு அதுல ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கொடுக்குற விளக்கங்கள்ல வந்து உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதனால வந்து எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம், அதோட முறைகள் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்சம் கேட்டுக்கொண்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுனாலதான் அவங்க வந்து சந்தேகங்களை கேட்க சொல்லியிருக்காங்க. சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அற்புதமான ஒரு ரெண்டு விளக்கங்கள், அதாவது சீனியர் அவரைக்கான நூல்கோல் 2 விஷயங்களை பத்தி நமக்கு சிறப்பா விளக்கியிருக்காங்க. பல வகையில விளக்குனாலும் இந்த 2 விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அனைவருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா சுகரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உடல் வலிகள் அதிகமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த 2 இதுலயும் வந்து 2 பேர் இந்த 2 விஷயங்களையும் பயன்படுத்தி அடுத்த வாரம் அம்மா வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அதோட ரிசல்ட் எல்லாருமே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப யாராச்சும் சந்தேகம் இருந்தாலும் இந்த தருணத்தை கேட்டு. வணக்கங்கம்மா. வணக்கங்க. இப்போ பச்சை காய்கறிகள்ல இது ஜூஸ் பண்ணி சாப்பிடலாங்களா? ஒன்றும் தொந்தரவு வராதுங்களா? எல்லா காய்கறியும் சாப்பிடலாங்களா? எல்லா காய்கறியுமே எடுக்கலாம் ஐயா. அது ஒவ்வொரு காய்கறியும் எப்படி எடுக்கணுங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அந்த முறையில வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சில காய்கறிகள் ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்தது, உங்களுடைய அஜீரண கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து எனது வேக வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லியிருக்கோம். அந்த முறையில வந்து சாப்பிடுங்க. சரி.
கொத்தவரங்காய் டவுட் இருந்துச்சுங்க. அவர் கேட்டு கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி. நல்லா நன்றியா, நன்றி. சரி. அம்மா வணக்கங்க. வணக்கங்க. இந்த கொத்தவரங்காய், வெத்தலை, அந்த உலர் திராட்சை, கருப்பு, இது 3 பத்தி அது கொஞ்சம் சொல்லுங்க. அளவு சொல்லணுமா எப்படிங்க? இல்ல அது கரெக்டா இன்னொருக்கு அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. காய் வந்து ஒரு 10 காய் எடுத்துக்கோங்க. ஆ, ஒரு 20 கிராம் அளவு வந்து கருப்பு திராட்சை. அந்த கருப்பு திராட்சையை மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடுங்க. ஆ, வெத்தலை 2 வெத்தலை ஃபர்ஸ்ட் போடும். ஆக்சுவலா 4 வெத்தலை வரை சேர்க்கலாம். முத சேர்க்கும் போது வந்து நீங்க வந்து 2 வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உடல் எப்படி மாற்றம் அடையுதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு வெத்தலையை வந்து கூட்டிக்கணும். அது காலையில வெறும் வயிற்றுலயே குடிக்கலாங்களாம்மா, இல்ல எந்த நேரம்னாலும் குடிக்கலாமா? காலையில வெறும் வயிற்றுல எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அற்புதமா வேலை பார்ப்பீங்க. சரி சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றியா, நன்றி. அம்மா இது எதுக்குங்கம்மா? உடல்ல உள்ள வலிகளை வந்து குறைப்பதற்கு, ஓ ஓ, சரி சரி. நரம்பு பலத்தை வந்து பெருக்குவதற்கு. ஓ, இதை வந்து நீங்க இந்த இத்தனையும் சேர்த்துதான் சாப்பிடணும்னு கிடையாது. அந்த வலிகளை குறைக்கணும்னா சீனியவரக்காய், அந்த கொத்தவரங்காய் வந்து வெறும் ஜூஸ் மட்டுமே அடிச்சு குடிக்கலாம், சரி சரிங்களா? சரி. ஆனா வந்து சிலர் வந்து அதை எடுத்தாலும் எனக்கு வயிற்றுக்கு சேரல, வயிறு வலிக்குது, டிசென்ட்ரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எளிமையா ஜீரணம் அடைஞ்சு உடம்புல நல்ல எனர்ஜியா மாறும். ஸோ யாருக்காலும் வந்து எல்லா விதமான வழிகளுக்கும் இந்த இதை 3ஐயும் பயன்படுத்தலாம் இல்லைங்களாம்மா? கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. அதே இது வேறு பெண்களுக்கு வந்து அதிகமான மாதவிடாய் வலியா இருந்ததுன்னா அந்த கொத்தவரங்காயோட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை தோல் விதை சதையோடைய போட்டு சேர்த்து அடிச்சு வடிகட்டிட்டு குடிக்க கொடுங்க. உடனே வலிகள் குறைஞ்சிடும். நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. நன்றியா, நன்றி. நன்றிம்மா. ஓரளவு எல்லாம் தெளிவா கேட்டிருக்காங்க, சந்தோஷம். உங்களோட இன்னைக்கு பயனுள்ள நிகழ்வு. அதாவது எப்படின்னா காய்கறிகளை பற்றி, அதாவது யாரும் பயன்படுத்தாத விஷயங்கள் கிடையாது, எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். டெய்லி வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்க இவ்வளவு அற்புதமாகவும் எல்லாருக்கும் புரிய வகையில இருந்து விளக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி பயன்படுத்த முடியும், எந்த உடல் உபாதைகளுக்கு, உடல் நோய்களுக்கு எந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தினால் நம்ம உடல் வந்து பயனுள்ளதாக, அதாவது நோய் நொடிகள் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து சிறப்பா விளக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து பல காய்கறிகளை பற்றியும் பல நோய்களை பற்றியும் உடல் உபாதைகளை பற்றியும் அற்புதமாக விளக்கி இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பானதொரு விளக்கங்களை அளித்த அலமேலுமங்கை நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கு இந்த நிகழ்வில் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. தொடர்ந்து இந்த நிகழ்வை பயணித்து எங்களுக்கும் இந்த அற்புதமான விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் எங்களுக்கு அளித்து அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வை நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்விலே இன்று கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஒரே ஒரு சந்தேகம், ஒரே ஒரு விஷயமா, இந்த சளி இருமல், திடீர்னு சளி இருமல் வந்ததுன்னா அதுக்கு என்னங்கம்மா பண்ணலாம்? சளி பிடிச்சிச்சு பிளஸ் வந்து இருமலும் இருக்குங்க, அதுக்கு என்ன செய்யலாங்க? சளி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவுகளை வந்து மென்னு சாப்பிட்றத விட்டுட்டு ஈஸியா ஜீரணமாகிறது மாதிரி வந்து கஞ்சிகளா எடுக்க ஆரம்பிங்க, முதல் ஒரு விஷயம். சரி. அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான இருமல் இருந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, ஒரு ஸ்பூன் தேன், 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கலந்த ஒரு சிரப்பை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தப்பி உள்ள அந்த உமிழ்நீரோட கலந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த சளியும் வெளியேறும், இருமலும் வெளியேறும். சரிம்மா, சரி சரி. எலுமிச்சை சாறு, தேன், நாட்டு சர்க்கரை. ஆமாங்க. சரி சரி, நன்றிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றிம்மா. தொடர்ந்து நம்முடன் 3 நாட்கள் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்தின் செயலாளர் ரகு அவர்கள்
இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அன்புடன் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுங்கிறது வந்து உண்மையிலே எவ்வளவு பிரயோஜனமா இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது சார். இது உண்மையிலே இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொன்னு வந்து நான் ஏற்கனவே இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யோகா இது இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அந்த நேரத்துல எவ்வளோ முயற்சி செஞ்சு ஆனா என்னால அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில வந்து நம்ம ரோட்டரி கிளப் இந்த மாதிரி ஒரு நடத்துறப்பயுமே இத்தனை நாள் நான் தவற விட்டுட்டு இந்த சார் வந்து எங்களோட டேர்ன் வர்றப்ப சொன்னதை நாங்க அதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமா எங்க குடும்பமானது. எனக்கு இப்பதான் 2வது குழந்தை பிறந்திருக்கிறாங்க கடவுளோட ஆசீர்வாதத்துல. அந்த சூழ்நிலையில நேத்து குழந்தைங்களை பத்தி எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்பெல்லாம் நானும் என் ஒய்ஃபும் கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். இதை வந்து எப்படி ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது மனதளவுலையும் சரி உடல் அளவிலும் சரி எந்த அளவுக்கு நம்மளை முன்னேற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இது வந்து ஏற்கனவே இருக்கிறத நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டது. நம்ம அதை சரியா அதை விட்டு வழி விலகி போயிட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு செய்தியிலையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு கொடுக்குற விளக்கம்லாம் வந்து உண்மையிலே சுலபமா புரிஞ்சுக்கக்கூடிய வகையில இருக்குது. நம்ம அடுத்த ஒரு நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்களும் இருக்குங்கிறதையும் அந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரியன் செல்வநாதன் சார் அவர்களுக்கும், எங்களோட ஜோன் 19ஓட ஏஜி திலகர் சார் அவங்களுக்கும், காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்துற பிரசிடென்ட் குணபாலன் சார் அவர்களுக்கும், நம்மளோட ப்ராஜெக்ட் ஹெட் ரமேஷ் மோகன் சார் அவங்களுக்கும், முக்கியமா நம்ம கண்ணப்பன் ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாங்க இதுல வந்து பயணிக்கிறோம். எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க அடுத்தவங்களுக்கும் சொல்லி இதோட வளர்ச்சியை நீங்க சீக்கிரத்துல நாங்க விட்னஸ் பண்ணுவோம், இன்னொரு தடவையும் நாங்க விட்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி வாய்ப்பு. நன்றி நன்றி சார். தொடர்ந்து உங்களை கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து வாருங்கள். எல்லாரும் பிரசிடென்ட்டும் சொல்றது இதே விஷயங்கள் தான். நாங்க வந்து இவ்வளவு நாள் விட்டுட்டோம், இனிமேலாச்சும் தவற விட மாட்டோம்ட்டு. கண்டிப்பாக யாரும் திரும்பியும் தவற விட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த தவறுகளை செய்யாமல் நீங்களும் தவற விடாமல் திரும்பி வாருங்கள் என்று உங்களை அன்புடன் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலே சிறப்பித்த தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் ஹெரிடேஜ் சங்கத்திற்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அலமேலு மங்கை நாச்சியார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன். திருச்சாங்கோடு சுப்பிரமணியம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம்மளும் வாழ்க வையகம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.